அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் வரப்போகுதுங்க. இந்த 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம். இதனால ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நிதி இழப்பு ஏற்படுவது, நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா 3 ராசிகள் ரொம்ப எச்சரிக்கையா கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே இந்த கிரகணங்கள் வரும்போது நாம ஒவ்வொரு ராசிக்குமே இந்த மாதிரி சொல்றது வழக்கம்தான். அந்த வகையில் கிரகண நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் இருக்கணும், யாருக்கெல்லாம் எந்த மாதிரியான இழப்புகள் பிரச்சனைகள் எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 12 ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நடக்க இருக்குங்க. இந்த கிரகணத்தால் சில ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம். கிரகணம் இந்தியாவில் தெரியாவிட்டாலும் ராசிகளில் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் ராசிக்கான முழுமையான பலன் என்ன, ஏன் நீங்கள் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கிறீங்க, இதுக்கு மேலே நம்ம சரி பண்ணுறதுக்கெல்லாம் என்னென்ன வழிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நடக்க இருக்குங்க. இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், பூமி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வு தான். ஜோதிடத்தின்படி சூரியனும் ராகுவும் இணையறதால கிரகண யோகம் உருவாகுது. இதன் காரணமாக 3 ராசிகள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னும் அந்த ராசிகள் குறித்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக எந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த கிரகணம் தென்னாப்பிரிக்கா, தெற்கு அர்ஜென்டினா மற்றும் அண்டார்டிகாவில் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் பெரிதாக எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு இந்த ஆண்டினுடைய இந்த சூரிய கிரகணத்தால் பெரிதாக எந்த விதமான தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட முக்கியமாக நாம் இதற்கான நேரங்கள் இவையெல்லாம் கவனிக்க வேண்டியது அவசியம். அந்த வகையில் இந்த சூரிய கிரகணத்தால் மேலும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த கிரகணம் 17ஆம் தேதி 5:31 மணிக்கு தொடங்கி இரவு 7:57 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதனால் இன்னும் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சில ராசிக்காரங்க சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக கடகராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 8ஆம் வீட்டில் கிரகண யோகம் ஏற்படுதுங்க. ஜோதிடத்தில் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடு. இது ஆயுள், மரணம், விபத்து, தடைகள், அவமானம், நீண்ட கால நோய்கள் மற்றும் மறைமுகமான விஷயங்களை குறிக்கக்கூடிய வீடு. கிரகண யோகம் 8ஆம் வீட்டில் நிகழ்வதால் திடீர் தடைகள், உடல்நல பிரச்சனைகள் இவையெல்லாம் வர்றதுக்கான காலகட்டமாக அமையலாம். குறிப்பிட்டு இதய நோயாளிகள் அதிக எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையுடன் தகராறுகள் அதிகமாக வாய்ப்பு அதிகம் இருக்குது. இதனால் நீங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. சேமிப்புகள் கரையக்கூடும் அப்படின்னு சொல்கிறதால செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே அவசியம். இந்த செலவுகளை கட்டுப்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகமான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த கடகராசிக்காரர்கள் இந்த கிரகணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்களோ அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை விடுவது, மற்றவங்களுக்கு தெரியாமல் யாருன்னே தெரியாமல் கடன் கொடுக்கறது இவையெல்லாம் மறக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு சூரியன் ராகு சேர்க்கையால் பாதகமான சூழல் ஏற்படும். பணிகளில் தடைகள் ஏற்படலாம். பணியிடத்தில் உங்களுக்கு எதிராக விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறலாம். இதன் காரணமாகவே இழப்பு, நிதி இழப்பு போன்றவையும் ஏற்படக்கூடும். சமுதாயத்தில் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கங்கள் ஏற்படலாம் அல்லது மரியாதைக்கு பாதிப்பு ஏற்படலாம். மேலும் சொத்து ஆவணங்களில் கையெழுத்திடும் முன்பு அதிகமான கவனம் வேண்டும். ஆவணங்களை
படித்து பார்த்து அதன் பின்னர் கையெழுத்து போடுறது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் அவசர முடிவுகள் இப்போதைக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு முடிவுமே யோசித்து எடுக்கிறது நல்லது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் ராகு சேர்க்கையால் பாதகமான சூழல் ஏற்படலாம். பணிகளில் தடைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால பணியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு பணியையுமே நீங்கள் திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதுமானது. அதுவே உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு உங்களுக்கு நிதி இழப்பு போன்ற எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இன்னும் அமையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையெழுத்திடும் முன்பு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து கவனத்தோடு செய்கிறது நல்லது. ஆவணங்களை படித்து பார்க்குறது நல்லது. நீங்கள் யாரையுமே நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். மீனராசிக்கு கிரகண யோகம். அடுத்தது மீனராசிக்கு கிரகண யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வீட்டில் நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரகண யோகம் அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடத்தின்படி 12ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதிர்பாராத செலவுகள் மற்றும் நிதி இழப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். சூரியன் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை 12ஆம் வீட்டில் நிகழ்கிறதால தேவையற்ற செலவுகள் அல்லது மருத்துவ செலவுகள் கூட அதிகரிக்கலாம். குடும்பத்தில் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம். பயணங்களால் அலைச்சல் மற்றும் உடல் சோர்வு ஏற்படலாம். அதனால் நீங்கள் பயணத்தில் அதிகமான அலைச்சலை தவிர்க்கிறது மிகவும் நல்லது. விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்திற்கு அதிகமான பணம் செலவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு உண்டாகலாம். ஏன்னா ஆரோக்கியத்தில் நீங்கள் இப்போது சற்று கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை தர வல்லது அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் நடக்க இருக்கக்கூடிய முதல் சூரிய கிரகணத்தினுடைய எதிர்மறை தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். சிம்மராசிக்கு மரியாதை குறையலாம். இந்த காலகட்டத்தில் அதிக உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். குடும்ப உறுப்பினர்களால் மன அழுத்தம், சண்டை இவையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஆவணத்தை நீங்கள் அதாவது உங்களுடைய கஷ்டங்களில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் முன்னெடுத்து கொண்டு போகக்கூடாது. அதே போல் 1க்கு 2 முறை எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பேசணும். எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் கோபத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் கோபத்தை தவிர்க்க வேண்டியது முக்கியம். பேச்சில் அதிகமான கவனம் வேண்டும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதிகமான சிக்கல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால் பல பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். குடும்பத்தில் தவறான புரிதல்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இப்போயே சரி பண்ணிக்கோங்க. அந்த தவறான புரிதல்கள் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக தேவையற்ற சண்டை, பிரச்சனை, வாக்குவாதம் இவையெல்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. வீட்டில் நிலவக்கூடிய அமைதியின்மை காரணமாக தூக்கமின்மை ஏற்படலாம். உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை புறக்கணிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது பெரிய விளைவுகளை உங்களுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதே போல் முடிவெடுக்கிறதுல குழப்பமான சூழ்நிலை அதிகமாக உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் தராமல் இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஓடிட்டுருப்பீங்க. ஆனால் அது சற்றே அந்த நிலை உங்களால் செய்ய முடியல அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடியதாக கூட அமையலாம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது மிகவும் நல்லது. இது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்கிறதால பெரிதாக கெடுதல்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த நேரத்தில் நாம் இறை வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது. முக்கியமாக எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாம் சொல்லக்கூடியது என்னென்னா கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்யணும். ஆனால் இந்த நேரத்தில் கோவில்களுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறதால கடவுளுடைய வழிபாட்டை நம்ம வீட்டில் இருந்தே மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த கிரகணத்தால் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.